வழிவிடு முருகன் கோவில் வரலாற்று விளக்கம். வணக்கம். இன்று நாம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறப்பு வாய்ந்த முருகான் கோவில் பற்றி அறியப் போகிறோம். இந்த கோவில் வழிவிடு முருகன் கோவில் என அழைக்கப்படுகிறது. கோவிலின் வரலாறு. இந்த ஆலயம் மிகப் பழமையானது. சரித்திரக் குறிப்புகளின்படி இங்கு ஒரு காலத்தில் ஒரு புனித இடமாக இருந்ததாக கூறப்படுகிறது. நமது முன்னோர்கள் இங்கு முருகனின் புடைப்பு வடிவமாக வேல் பிரதிஷ்டை செய்து வழிபட்டனர். காலப்போக்கில் இங்கு ஒரு சிறிய கோவில் உருவாகியது. இக்கோவிலின் பெயர் வழிவிடு என அழைக்கப்படுவதற்கு காரணம், பக்தர்கள் தங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இங்கு வந்து வேண்டுதல் செலுத்தி வெற்றி பெற்று தங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வழியை உருவாக்கியதாலாகும். கோவிலின் சிறப்பு. இந்த கோவிலில் விநாயகர் மற்றும் முருகன் ஒரே சன்னதியில் அருள் பாலிக்கின்றனர். இது மிகவும் அபூர்வமான ஒரு அம்சமாக கருதப்படுகிறது. கோவிலின் பிரதான விசேஷமானது இங்கு இருக்கும் சாயா மரம். இந்த மரம் சனி பகவானின் தாயார் சாயாதேவியின் அம்சமாக கருதப்படுகிறது. பக்தர்கள் இந்த மரத்தை வழிபட்டால் சனி பகவானின் பாதிப்புகள் குறையும் என்பது ஒரு நம்பிக்கையாக உள்ளது. இந்த கோவிலின் மண்டபங்கள், சிற்பங்கள் அனைத்தும் பாரம்பரிய கட்டடக்கலையின் சிறந்த உதாரணமாக பார்க்கப்படுகின்றன. முக்கிய திருவிழாக்கள். இந்த கோவிலில் ஆண்டுதோறும் பல்வேறு திருவிழாக்கள் விமர்சையாக கொண்டாடப்படுகின்றன. குறிப்பாக தைப்பூசம் முருகனுக்கே உரிய மிக முக்கியமான திருவிழா. பங்குனி உத்திரம் முருகப்பெருமானின் திருமண நாளாக கொண்டாடப்படும் விழா. கார்த்திகை தீபம் ஆண்டுதோறும் முருக பக்தர்கள் அதிகமாக வருகை தரும் நாள். வழிவிடு முருகன் கோவில் பக்தர்களின் பிரச்சனைகளை தீர்த்து அவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு புதிய வழியை வழங்கும் தெய்வீகத் தலம். அன்பும் பக்தியும் கொண்டவர்களுக்கு முருகன் தனது அருள் வழங்கும் புனித ஸ்தலமாக இது விளங்குகிறது. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தவறாமல் இந்த கோவிலை ஒருமுறை நேரில் சென்று தரிசிக்கவும். முருகன் உங்களையெல்லாம் ஆசி புரிவானாக. நன்றி.